ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு ரேடியோ தெரப்பி 7th டே வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஆக்சுவலி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, பீரியட்ஸ் பற்றி பையன் முன்னாடி ஏன் பேசுகிறேன், அது மூலியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு. ஆக்சுவலி நம்ம லேடிஸ் பொறுத்த வரைக்கும் 4 கேரக்டராக நம்மளோட லைஃப் வந்து வாழ்ந்துட்டு போகிறோம். மகள், மனைவி, அம்மா அண்ட் பாட்டி. ஆக்சுவலி தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்களோட சந்தோஷம் வந்து ஆண்களை சார்ந்து தான் வருது. அது வந்து மகனாக இருக்கலாம், கணவனா இருக்கலாம், இல்ல அப்பாவா இருக்கலாம், இல்ல தாத்தாவா இருக்கலாம். ஸோ ஆண்களோட அந்த கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு மகள், மனைவி, பாட்டி 3 பேரை விட அம்மாவுக்கு தான் அதிகமான பங்களிப்பு இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். அம்மாங்கிற ரோல் வந்து நார்த்னாக்க, மனைவிங்கிற ரோல் வந்துட்டு சவுத். ரெண்டும் ஆப்போசிட். நம்ம லேடிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம அம்மாவா இருக்கும்போது நமக்கு ஏற்படுற சின்ன சின்ன ப்ராப்ளம்ல இருந்து பெரிய ப்ராப்ளமா இருந்தா கூட நம்ம ஃபேமிலி முன்னாடி காட்டிக்க மாட்டோம். நம்மளே வந்துட்டு அதை டாலரேட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வெளிக்காட்டாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு நம்மளே செய்வோம். ஈவன் நமக்கு இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா கூட அது கூட ரொம்ப சாதாரண விஷயமா கிச்சன்ல போய் நின்றுட்டு அவங்களை சப்போர்ட்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நம்ம போய் நின்றுட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்வோம். அதே நம்ம மனைவியா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க, சின்னதா காஃப் வந்தா கூட உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா, நான் இவ்வளவு இருமிட்டு இருக்கேன், என்ன போய் சமையல் பண்ண சொல்ற, போய் கடையில இருந்து வாங்கிட்டு வா. சோ அந்த மாதிரி சொல்லுவோம். ஈவன் அதே தான் நம்ம பசங்களோட மைண்ட்லயும் அதே விதைச்சிடுறோம். என் பசங்களுக்கு மெயினா பசங்களுக்கு வந்துட்டு நம்ம அம்மாவா இருக்க நம்ம தான் வந்துட்டு இதெல்லாம் லேடிஸ்க்கு கஷ்டமான விஷயம், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், பெண்களை மதிக்க சொல்லி கொடுக்கறதும் அது அம்மா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நான் என் பையனை எப்படி கொஞ்சம் மோல்டு பண்ணிருக்கேன், அவங்ககிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்றேன் பாருங்களேன். ஹாஸ்பிட்டல் வரதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஓகே வந்தா, அதுக்கப்புறமேட்டுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, நான் வேண்டான்னு சொன்னா அது பண்ணணும் அப்படின்னு லேடிஸோட மென்டாலிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லுவோம். பட் ஆனா அவங்க பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. சோ அது வந்து அவனுக்கு இப்போ ட்ரைனிங் ஆயிடுச்சு. இவன் வேண்டான்னு தான் சொல்லுவான், பட் ஆனா போயிட்டு வந்துட்டு நான் வேண்டான்னு சொன்னா நீ உடனே விட்டுடுவியா, வரமாட்டியா அப்படின்னு நம்மளே திருப்பி பிளேம் பண்ணுவாங்கிறது அவனுக்கு இப்போ ட்ரைனிங் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். நம்ம ப்ராக்டிக்கலாவே அவங்களை வந்து ட்ரைனிங் பண்ணிடலாம். லேடிஸ் எல்லாருக்கிட்டையும் அந்த ரெக்வஸ்ட், உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு, உங்களால முடியல அப்படிங்கறத நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட இருந்து சொல்லி ட்ரெயின் பண்ணுங்க. அதுவும் நான் வந்து இப்போ நான் டைமே சொல்லுவேன், நீ வந்து எனக்கு பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லடா, பின்னாடி ஃபியூச்சர்ல உன்னோட மனைவிக்கு பண்ணணும் அந்த தாட் வரணும்னா நீ இப்பையில இருந்தே அந்த இது பழகினேனா தான். அட்லாஸ்ட் என்ன சொல்லுவாங்கனாக்க, என்ன வளர்த்திருக்காங்க உங்க அம்மா ஒன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளும் அதை தானே சொல்லி வந்திருக்கோம். ஸோ அது நடக்காம பார்த்துப்போம். அவங்கவுங்க வீட்டுல சேஞ்சஸ் மாறிச்சுனாக்க டோட்டலா சொசைட்டி ஃபுல்லுமே அந்த சேஞ்சஸ் நல்லா இருக்கும் இல்லையா. நான் இந்த விஷயம் பேசிட்டு இருக்கும்போது என் பையன் சொன்னா, அப்படியே வந்து இதே மாதிரி லேடிஸ்க்கும் சொல்லிக் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது காமன் தான், ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு இல்லை. ஸோ 2 பேரையுமே வந்துட்டு நம்ம மதரா இருக்க நம்ம தான் வந்துட்டு சொல்லி கொடுத்து தெளிவா சொல்லையா, இன்னும் தெளிவா சொல்லணுமா, ஓகேங்களா. பசங்க எப்படி பெண்களை மதிக்கணுமோ அதே மாதிரி பெண்களும் பசங்களை மதிக்கணும். 2 பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்களோட விருப்பம் என்னவோ அதை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்து வந்தோம்னாலே வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.